நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி சிங்கப்பூரில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி வைங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம்க்கு எதுக்கெல்லாம் போகலாம் எதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதலே இல்லை. ஆகுனா எம்ஓஎம் போகிறேன்றாங்க. அங்கே போயிட்டு அவங்க தேவையில்லாமல் வந்து கம்பெனியும் பகச்சிக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அமௌண்ட்டும் திருப்பி அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால எதுக்கெல்லாம் எம்ஓஎம் போகலாம் எதுக்கெல்லாம் எம்ஓஎம் போகக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது நான் சொல்ல போகிறதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக எம்ஓஎம் போகலாம். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அதே இது சில விஷயங்கள்லாம் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி ப்ராப்ளம். அதாவது உங்களுக்கு வந்து சொன்ன சம்பளம் இல்லை அப்படின்னாவோ குறிப்பிட்ட தேதிக்குள்ளார, அதாவது சிங்கப்பூர் ரூல்ஸ் படி உங்களுக்கு 7ஆம் தேதிக்குள்ளார, அப்போ போன மாதம் 30 நாள் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சம்பளம் 7ஆம் தேதிக்குள்ளார போடணும். அப்படி போடலை அப்படின்னாலோ இல்லை சொன்ன சம்பளம் இல்லை ஐபியில் கொடுத்த சம்பளத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்ஓஎம் போகலாம். இதுதான் வந்து எம்ஓஎம்மோட ரூல்ஸ். ஸோ இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, சேலரியில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எடுத்தோடனே டக்குன்னு எம்ஓஎம் போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியில் ஏன் அந்த சேலரி கொடுத்துருக்கீங்க, என்ன ரீசனு அப்படிங்கிறதோ, இல்லை டிலே பண்ணுறாங்க அப்படின்னா எதனால் டிலே பண்ணுறாங்கிறதையோ கேளுங்க. அது ரீசனபுளாக இருந்துச்சு, இல்லை அவங்க ஏதாவது எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க அவங்க ஓனர் அப்படின்னா ஒரு டைமாக இருந்தால் கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்கள். சேலரி போட்டுட்டாங்க அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். ஆனால் எம்ஓஎம் ரூல்ஸ் படி 7ஆம் தேதிக்குள்ளார சேலரி போட்டே ஆகணும். நிறைய கம்பெனி வந்து நிறைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்குலாம் 2 மாதம் 3 மாதம்லாம் சேலரி போடாமல் இருப்பாங்க. அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். நீங்கள் வேலையும் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்கள் செலவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு சேலரியும் வாங்காமல் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். கண்டிப்பாக எம்ஓஎம்ல இருந்து உங்கள் சேலரியை வாங்கி கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிகளில் வேலை ரொம்ப ஹெவியாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா கஷ்டமான வேலையை, எனக்கு கஷ்டமான வேலை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எம்ஓஎம் போகக்கூடாது. வேலை ரொம்ப அதிகமாக, வேலையோட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். அதாவது எம்ஓஎம் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 72 ஹவர் தான் நீங்கள் ஓவர் டைம் பார்க்கணும். அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எம்ஓஎம்மோட ரூல்ஸ். அதையும் தாண்டி உங்களை பார்க்க சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கிடையாது, கம்பெனிக்கு தான் ப்ராப்ளம். இப்போ உங்களால் முடியலை, என்னால் வந்து ஓவர் டைம் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா கம்பெனி வந்து உங்களை வற்புறுத்தக்கூடாது. அப்படி வற்புறுத்தினாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேலரியை வந்து அனாவசியமாக வந்து உங்களோட சம்பளத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனி பிடிச்சி வச்சுட்டு போகையில தர்றேன் அப்படிம்பாங்க. ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ஆன்போர்டிங் சென்டரில் இருந்ததுக்கெல்லாம் வந்து உங்களோட அமௌண்ட்டை பிடிச்சிக்கிறோம் அப்படிம்பாங்க, லெவி பிடிச்சிக்கிறோம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு சில கம்பெனி வந்து அனாவசியமாக உங்களோட சம்பளத்தை பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். நீங்கள் எம்ஓஎம் போறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ரூஃப் இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ சம்பளம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு சேலரி ஸ்லிப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்லிப் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் எம்ஓஎம் போக முடியும். அப்படி எதுவுமே இல்லாமல் எம்ஓஎம் போனீங்கன்னா அது செல்லாது. ஸோ வந்து உங்களுக்கு சம்பளம் வந்து சைன் கார்டு இருக்கணும், உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்காக நீங்கள் எம்ஓஎம் போனாலும் அதுக்குண்டான ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க நம்புவாங்க, இல்லைனா நம்ப மாட்டாங்க. அதனால ப்ரூஃபோட எம்ஓஎம் போங்க. சேலரி தேவையில்லாமல் டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, சிங்கப்பூரில் வந்துட்டு எம்ஓஎம் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ரூமில் வந்துட்டு ஒரு ரூமுக்கு இவ்வளோ பேர் தான் தங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இத்தனை பேருக்கு இத்தனை டாய்லெட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் வந்து எம்ஓஎம் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ரூமில் அதிக பேரை தங்க வைக்கிறாங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த ரூமில் வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலோ, அந்த ரூம் வந்துட்டு நீட்டாக க்ளீனாக இல்லாமல் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாலோ தாராளமாக நீங்கள் எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ரூமில் வந்து ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் எம்ஓஎம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து யார் மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ, இப்போ வந்து கம்பெனி வந்து ரூம் 2 எடுத்து தங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த ஹாஸ்டல் மேலே வந்து நடவடிக்கை எடுப்பாங்க எம்ஓஎம்ல இருந்து. ஸோ ஏதாவதுனா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எம்ஓஎம்க்கு நீங்கள் போகணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஹாஸ்டலில் இருக்கவங்கள்ட்டையோ அந்த இன்சார்ஜுக்கிட்டையோ நீங்கள் சொல்லுங்கள். அவங்க அதை சரி பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எம்ஓஎம்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, சண்டே பப்ளிக் ஹாலிடே இருக்குது பார்த்தீங்களா, இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஎம்ல வந்து என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சண்டே பப்ளிக் ஹாலிடே ஒர்க்கரை வந்து வேலை செய்ய சொல்லி வற்புறுத்தக்கூடாது அப்படின்றதான் வந்து ரூல்ஸ். அதாவது நீங்களா விருப்பப்பட்டு வேலை செய்யலாம், அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே வந்து கம்பெனி பே பண்ணணும். அப்படி இல்லை எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் லீவ் எடுத்துக்கணும். எந்த கம்பெனியுமே வந்து வற்புறுத்தி நீ கண்டிப்பாக சண்டே வேலைக்கு போகணும் அப்படின்னோ, இல்லை நீ ஹாலிடே டைமில் நீ கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னோ உங்களை வற்புறுத்தி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் வந்துட்டு தாராளமாக வந்து நீங்கள் எம்ஓஎம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து எம்ஓஎம் சைடில் இருந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐபியில் வந்து ஒரு வேலை போட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து டிரைவர்னு போட்டிருக்காங்க, ஆனால் அங்கே போயிட்டு வந்து உங்களை டிஸ்வாஷிங் வேலையிலையோ இல்லை வேறு வேலையிலையோ விடுறாங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களை வந்து சூப்பர்வைசர்னு போட்டிருக்காங்க ஆனால் அங்கே போயிட்டு வேறு வேலையில் விடுறாங்க அப்படின்னாவோ தாராளமாக நீங்கள்
MOM போக முடியும். அதாவது சொன்ன வேலை உங்களுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் MOMல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து ஐபியில் இந்த வேலை போட்டிருந்தாங்க, எனக்கு இந்த வேலை தான் சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து என்னை வேற வேலைக்கு விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் MOMல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே நான் சொல்றதுக்கு முன்னாடி இது MOMக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கம்பெனிலேயோ இல்லை அதை சார்ந்தவங்கள்ட்டயோ ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, இதை எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்ற உங்கள் பிரச்சனையை சொல்லுங்க. அப்படி சொல்லி அவங்க சரி பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் MOM போங்க. எடுத்தோன்னே டேரெக்டாக போய் MOMல போய் நிற்க தேவையில்லை. ஏன்னா இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சொன்ன வேலை இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள் கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணணும். உங்கள் கம்பெனி என்ன சொல்லுவாங்க, இருப்பா இப்போ புது ப்ராஜெக்ட் இருக்குது, கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்க, ஒரு வாரம் டைம் கொடு, உனக்கு அந்த இதுக்கு மாற்றி விட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே தான். கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வேலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ ரூம் சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டொமெட்ரி இன்சார்ஜ் கிட்ட போய் நீங்கள் சொல்கிறீங்க, சார் எங்கள் ரூம் சரியில்லை, கிளியர் பண்ணி கொடுங்க. அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் MOM போக தேவையில்லை. இது மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே கம்பெனியில் வந்து நீங்கள் இவ்வளோ நாள் சம்பளம் போடாமல் இருக்கீங்க, எனக்கு MOM ரூல்ஸ் படி 7ஆம் தேதி சம்பளம் போடணும், கொஞ்சம் நீங்கள் சம்பளம் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுட்டாங்கன்னா நீங்கள் MOM போக தேவையில்லை. இந்த மாதிரி வந்துட்டு எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் MOMல போய் நிற்காம ஃபர்ஸ்ட் அது சம்பந்தமாக யார்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணுமோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்க. அப்படி சால்வ் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனல் ஸ்டேஜாக தான் நீங்கள் MOMல போய் நிற்கணும். இப்போ இந்த வீடியோக்கு கீழே இது வரைக்கும் நான் சொன்னதுக்கே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, MOM போனால் அப்புறமேட்டு அங்கே வச்சுக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது உண்மைதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் MOM போறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் கம்பெனியில் வந்து உங்களை வந்து வச்சுக்க மாட்டாங்க, இல்லை கட் பண்ணி அனுப்பிடுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராப்ளம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு 2 மாசமா சம்பளம் கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இருந்து என்ன பிரயோஜனம்? நீங்கள் MOMல போய் உங்கள் சேலரியை வாங்கிட்டு நீங்கள் வேற கம்பெனி மாறிக்கலாம்ல, அது எவ்வளவோ பெட்டர் தானே. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சரியில்லாத கம்பெனி உங்களை வந்து சண்டே வேலை செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சரியில்லாத கம்பெனி தான். அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்து என்ன பண்ண போறீங்க? அதுக்கு நீங்கள் தாராளமாக வேற கம்பெனி மாறிடலாமே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் MOMக்கு போகிறதுக்கு நீங்கள் தயங்கவே தயங்காதீங்க. MOM வந்து கண்டிப்பாக ஒர்க்கர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க, கம்பெனிக்கு சப்போர்ட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. MOM பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நிற்பாங்க. அதாவது உங்கள் மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அதே இது கம்பெனி மேலே தப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கம்பெனி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. நீங்கள் மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறப்ப சிங்கப்பூர் வந்துட்டு அதுவும் குறிப்பாக MOM வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாகவே இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, வேலையிட பாதுகாப்பு வந்து சரியில்லை அப்படின்னா அந்த கம்பெனியில் ஸ்டாப் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்கு ஃபைன் அடிக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஒர்க்கரோட சேஃப்டி தான் வந்து அவங்களுக்கு முக்கியம். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து MOM போகலாம். ஓகே, அப்போ எதுக்கெல்லாம் MOM போகக்கூடாது அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து எஸ் பாஸ்லையோ இ பாஸ்லையோ ஏதாவது ஒரு பெர்மிட்ல சிங்கப்பூர் போவாங்க. அதுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே தான் பணம் கட்டியிருப்பாங்க, ஏஜென்ட்டுக்கு வந்து இங்கே பணம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அங்கே போய் MOMல போயிட்டு எனக்கு சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை, எனக்கு அமௌண்ட்டை திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் MOMல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நிற்பாங்க. அங்கே போய் MOMல நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா அமௌண்ட்டை இங்கே கட்டிட்டு அங்கே போய் MOMல கம்ப்ளைண்ட் பண்ணுற பட்சத்தில் MOM எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கினீங்க கட்டினீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்குவாங்க. ஆனால் சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் அவங்க நடவடிக்கை எடுக்க முடியுமே ஒழிஞ்சு நீங்கள் பணத்தை வந்து இந்தியாவில் கட்டியிருக்கிறதுனால பணத்தை அவங்களால வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ எப்படி வந்து ஏஜென்ட் வந்து நீங்கள் பணத்தை வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சிங்கப்பூரில் ஏஜென்சிக்கு நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் மாற்றிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் MOM தலையிட்டு அந்த அமௌண்ட்டை வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்தியாவில் பணத்தை கட்டிட்டு சிங்கப்பூரில் போய் பணத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக MOM சைட்லேருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது. இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால அங்கே போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுருங்க. ஏன்னா அங்கே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு சொன்ன வேலை இல்லை, சொன்ன சம்பளம் இல்லை அப்படின்னா அதுக்கு ஆக்ஷன் எடுத்து உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சொன்ன வேலையை கொடுக்க சொல்லுவாங்க, சொன்ன சம்பளத்தை கொடுக்க சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பணம் கட்டிட்டு ஏஜென்ட் காசு அங்கே வாங்கி கொடுங்க அப்படின்னா அதுக்கு எந்த நடவடிக்கையும் அங்கே எடுக்க மாட்டாங்க. நீங்கள் அங்கே போய் இந்தியாவில் போயிட்டு அமௌண்ட்டை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்காக நீங்கள் MOM போக வேண்டாம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் மேலே தப்பை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக MOM போகாதீங்க. அப்போ நடவடிக்கை உங்கள் மேலே தான் எடுப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு வந்து 8 ஹவர் தான் டியூட்டி, 8 ஹவர் டியூட்டியை வந்து நீங்கள் வேலை ஒழுங்காக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே கம்பெனி ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்க, அதுக்காக வந்து நான் MOM போகிறேன் அப்படிங்கிறதோ. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லீவு நிறையா போடுவாங்க, ஒர்க்கிங் டேஸ்லேயே லீவ் போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு கம்பெனி லெவி கட்டி உங்களை வந்து அங்கே இறக்கி உங்களுக்கு வேலை கொடுத்து தங்குற இடம் கொடுத்து அதுக்கு பணம் கட்டி எல்லாத்துக்குமே பணம் கட்டி கம்பெனி வந்து உங்களை எடுத்து வேலைக்காக வச்சிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அனாவசியமாக மாசத்துல 5 நாள் 10 நாள்னு தேவையில்லாமல் ஒர்க்கிங் டேஸ்ல லீவ் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. MOM ரூல்ஸ் படியே பார்த்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 7 நாள் தான் லீவ். MC உடல்நலம் சரியில்லை அப்படின்னா மெடிக்கல் லீவ் வந்து போட்டுக்கலாம். ஆனால் அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய மாசத்துல 10 நாள் 20 நாள்லாம் லீவ் போடுவாங்க. இப்படி நீங்க லீவ் போடுறீங்க அப்படின்னா கம்பெனி உங்களை டெர்மினேட் பண்ணி ஊருக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி வந்து டெர்மினேட் பண்றாங்க அப்படின்னா இதுக்காக நான் MOM போறேன், கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை உங்க மேல தான் திரும்பவே ஒழிஞ்சு கம்பெனி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து லீவ் போடுறது அப்படிங்கிறது அதிகமா லீவ் போடுறது அப்படிங்கிறது உங்களோட தப்பு. இந்த மாதிரி உங்க மேல வந்து ஏதாவது தப்பை வச்சுக்கிட்டு நீங்க MOM போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து MOM ஓட ரூல்ஸ். இன்னும் MOM
எம்ஓஎம்க்கு ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. நீங்கள் எம்ஓஎம் வெப்சைட்லேயே போய் கூட நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம், என்ன ரூல்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லேயும் கூட உங்களுக்கு கிடைக்கும், அதோட தகவல்கள் எல்லாமே தமிழில் கூட கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எம்ஓஎம் ரூல்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாலோ, எம்ஓஎம்க்கு வந்து எதுக்கு போகலாம் எதுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்காக எம்ஓஎம் வந்து நீங்கள் நாடலாம். அதை விட்டுட்டு தேவையில்லாத பிரச்சனைகளாம், அதாவது உங்கள் மேலே தப்போஸ் நீங்கள் எம்ஓஎம் போனீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.